இனிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சனில் சேல் பண்ணுற சத்து மாவு குழம்பு பொடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தது தான் உங்கள் பால் காட்சிக்கு என்னென்ன கிஃப்ட் வந்தது அதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் பால் காட்சிக்கு என்னென்ன கிஃப்ட் வந்தது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ போடுறதும் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடு பால் காய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசரமாக பண்ண மாதிரி இருந்தது. எங்களுக்கு வந்து வீட்டு வேலை முடிஞ்சதுக்கும் பால் காய்ச்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசரமாக பண்ண மாதிரி இருந்தது. கமலுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறனால நம்ம டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவசரமாக தான் பண்ணோம். ஸோ நிறைய பேருக்கு எங்களால் அழைப்பு சொல்ல முடியல. அவசரமாக பண்ணதில் நிறைய பேரை வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டோம். ஸோ உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கும் இருக்குது. நம்மளால் ஒரு போஸ்ட் கூட போட முடியலையே அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் இப்போ இருக்க சாரி கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு எல்லாரையும் நான் கண்டிப்பா இன்வைட் பண்றேன். வாங்க இப்ப பால் காய்ச்சிக்கு வந்த கிஃப்ட்டை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இது பாத்தீங்க அப்படின்னா பழனி முருகன் போட்டோ, நல்ல ராஜ அலங்காரத்துல இருக்க ஒரு ஃப்ரேமு. நல்ல பெரிய ஃப்ரேமு, நல்லா வெயிட்டாக இருக்குது. ரெண்டு கையில் சேர்ந்து தான் என்னால் தூக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்க ஒரு ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கொரியர் ஆஃபீஸ் ராஜா அண்ணா தான் கொடுத்தாங்க. ஸோ நம்மளோட கொரியர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கொரியர் மூலமாக தான் போகுது. ஸோ அவர் தான் நம்ம கொரியர் பார்ட்னர். அவர் கொடுத்தது தான். இது பார்த்ததுமே அத்தை வந்து இது கடையில் தான் இருக்கணும், இதுக்காக எனக்கு ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டாண்ட் அடிச்சு கொடுத்துருக்கோம். டெய்லி நான் விளக்கு பொருத்தணும் அப்படின்னு சொன்னனால அடிச்சு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து டெய்லி விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல பெரிய ஃப்ரேமு, எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது அடுத்த கிஃப்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்வேர் செட்டு. இந்த கிஃப்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்டு அமலான்னு ஒருத்தவங்க நியூஸ் ரீடராக இருக்காங்க. இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வந்து பிரேக் எடுத்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க, திண்டுக்கல்காரவங்க. ஸோ அவங்க கொடுத்தது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி நான் ஒரு பாட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ கரெக்ட் டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று. ஸோ தேங்க்ஸ் அமலா. இது அடுத்த கிஃப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வால் கிளாக்கு. இது ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் ஃப்ரெண்டு கௌதம் அண்ணான்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ இதை தான் வந்து நாங்கள் ஹாலில் மாட்ட போகிறோம். இது அடுத்த கிஃப்ட்டு. இதுவுமே வந்து வால் கிளாக் தான். நிறைய பேர் வந்து வீடு பால் காய்ச்சி அப்படின்னாலே வந்து வால் கிளாக் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. எங்ககிட்டயுமே வந்து நிறைய பேர் கேட்டாங்க உங்களுக்கு எத்தனை வால் கிளாக் வந்து கிஃப்டாக வந்தது அப்படின்னு. எங்களுக்கு வந்து 2 தான் வந்தது. இதுவும் இந்த இது மட்டும்தான் வந்தது. ஸோ இது கிஃப்ட் பண்ணது வந்து என் ஃப்ரெண்டு சுபான்னு ஒரு பொண்ணு கிஃப்ட் பண்ணாங்க. இதை வந்து நாங்கள் கடையில் மாட்டி வச்சுருக்கோம். அடுத்து வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் யார் கிஃப்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஃபேன்ல இருந்து தான் வந்தது. நமக்கு ஃபேன் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது கூடவே தான் இதுவும் வந்திருந்தது. அந்த சூப்பர் ஃபேன் கம்பெனி ஓனர் வந்து ஃபோட்டோகிராஃபரா, அவர் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம ரூம்ல வந்து மாட்டி வைக்கணும். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது அடுத்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு நிலவழகன் ஒருத்தர் ஜெர்மன்ல இருந்து வந்திருந்தாரு. ஸோ வீடியோலயே பார்த்துருப்பீங்க அவர் இந்த கிஃப்ட் பண்ணதை. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. பிள்ளைங்களுக்கு வந்து டிராயிங் பண்றதுக்கு, பெயிண்ட் பண்றதுக்கு வந்து நிறைய கொடுத்துருந்தாரு. பிள்ளைங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு கொடுத்தது. இது வந்து அவர் வந்து ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக கொடுக்கல. ஸோ அவர் வந்த டைம் வந்து நம்ம ஓப்பனிங் ஃபங்க்ஷன் அப்படின்றனால வந்து இதை ஓப்பனிங் கிஃப்டாவே நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் மாடல். நமக்கு வந்து காஃபி கப்பு ரொம்ப நேரம் வந்து சூடா ஊத்தி வச்சோம் அப்படின்னம்னா காஃபி வந்து அப்படியே வந்து சூடாவே இருக்கு. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ் நிலா. இது அடுத்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசியில இருந்து கமல் ஃப்ரெண்டு வந்து சையத் அபுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கொடுத்தது. ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. அவங்க பையன் வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்ப்பான். ஸோ நான் தான் ஆன்ட்டிக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பேன், அது என் கையால் அவங்க கையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்து என் கையில தான் கொடுத்துட்டு போனான். சின்ன வெள்ளி குத்து விளக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இது அடுத்த கிஃப்ட். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி குத்து விளக்கு தான். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. திரிலாம் போடுறதுக்கு நல்லா அழகா இருக்கு. விளக்கு அணைஞ்சிராம இருக்கிறதுக்காக இந்த கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதி யாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. மதி வந்து ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாஃபும் கூட. அவங்க தான் இந்த கிஃப்ட் பண்ணது. தேங்க்ஸ் மதி. விளக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு.
இது அடுத்த gift. இது பாத்தீங்க அப்படின்னா டெக்கர் பீஸ், அழகா பாட்டு கூட பாடும். இந்த கிஃப்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் ரேவதி அக்காவோட பொண்ணு பாவனா கொடுத்தது. பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு. கண்மணி வந்து இதை வச்சுக்கிட்டு அம்மா இது என்னதுன்னு சொல்லிட்டே இருக்கா. சரி வச்சுக்கட்டும் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவ கையில கொடுத்துட்டேன். அவ பொழுதன்னைக்கு இதை போட்டு பாட்டு கேட்டுட்டே இருக்கா. ஸோ இந்த கிஃப்ட்டுமே வந்து சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பாவு. இது அடுத்த கிஃப்ட். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சர் போட்டோ ஃப்ரேம். இந்த கிஃப்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க ஃப்ரெண்டு திவ்யான்ற பொண்ணு கொடுத்தது. திவ்யா ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் திவ்யா. இது அடுத்த கிஃப்ட். இந்த கிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா பால் காய்ச்சுக்காக வரல, அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துடுச்சு. இந்த கிஃப்ட் அனுப்பிச்சது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியங்கான்னு ஒருத்தவங்க ஆந்திரால இருக்காங்க. அவங்க அனுப்பிச்சது பாத்தீங்க அப்படின்னா 2 saree ஒரு குர்த்தி அனுப்பிச்சிருக்காங்க. saree குர்த்தி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கூடவே வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் விட இந்த லெட்டர் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதை அவங்க கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியில யாருக்குமே வந்து தமிழ் தெரியல. ஸோ நான் பேசுறது வந்து அவங்களுக்கு புரியுது. அவங்க வந்து டெய்லி வீடியோஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்க கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. இதை படிக்க படிக்க வந்து ஆசையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம மேல பாரு எவ்வளோ அன்பு செலுத்துறாங்க. நம்ம மேல அன்பு காட்டுறதுக்கு வந்து ஆந்திரால ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வேண்டாம், காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஸோ காசை வந்து தயவு செஞ்சு யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவையும் பிரியங்கா பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க கிஃப்ட் வந்து சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் பிரியங்கா. அடுத்து நம்ம பூவிகா ஆஃபீஸ்ல இருந்து வந்த கிஃப்ட் தான். நம்ம சப்ளைஸ் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு இருந்தோம். சிலர் வந்திருந்தாங்க, சிலர்னால வர முடியல. நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து பூவிகா வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. பூவிகா ப்ராடக்ட் சேல் பண்ண ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. நமக்கு வந்து சேல்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம மட்டும் கிடையாது, நம்மள்ட்ட வாங்கி ரீசேல் பண்ற ரீசேலர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பூவிகா ஆஃபீஸ்ல இருந்து நந்தினி வந்திருந்தாங்க. நந்தினி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பூவிகாவோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர். பூவிகா ஆஃபீஸ்ல இருந்து அப்ரோச் பண்ணது வந்து நந்தினி அவங்க தான் வந்து நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. அப்புறம் வந்து சேல்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் வந்து நம்மளை உள்ள வந்து ஸ்டாக்கிஸ்டாக சொன்னது எல்லாமே வந்து அவங்க தான். நம்மளோட வளர்ச்சிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க கிஃப்ட் பண்ணது இந்த 2 குத்துவிளக்கு, வெள்ளி குத்துவிளக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் நந்தினி. பூவிகா எம்டி உமா மகேஸ்வரி மேடம் வந்து என்னால வர முடியல அப்படின்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வந்து அடுத்து வந்து சேல் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. இன்னும் வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணல, ஆரம்பிக்க போறாங்க கூடிய சீக்கிரத்துல. ஸோ அதுல இருந்து ஒரு பேக்கேஜா நமக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய வாட்டர் பாட்டில், பூவிகான்னு பேர் போட்டே வந்து வருது. அதுலயே வந்து சின்ன வாட்டர் பாட்டில், இதுவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், நல்ல குவாலிட்டியா இருக்கு. அடுத்து இந்த 2 ஃபிளாஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட் கலர்ல வந்து ஃபிளாஸ்க் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபிளாஸ்க்கு, இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்இடி டிஸ்பிளே இருக்கு. நமக்கு உள்ள வந்து எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படின்றத வந்து மேல டிஸ்பிளேல வந்து காட்டும். அடுத்து வந்து இந்த மினி பிளெண்டர் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ஜார் வரும். அந்த மிக்சி பாத்தீங்க அப்படின்னா சின்னதா இருக்கும், நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் இது ஒண்ணு வச்சிருக்கேன். என்னதுல பாத்தீங்க அப்படின்னா 2 ஜார் தான் இருக்கும். இதுல மொத்தம் 5 ஜார் இருக்கு. நம்ம இதுல ஜூஸ் போட்டுக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், பவுடர்லாம் வந்து நைஸா பவுடர் அரைக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நான் இதை யூஸ் பண்ணி பார்ப்பேன். கிஃப்ட் அனுப்பிச்சு வச்ச பூவிகா கம்பெனிக்கும் நந்தினி, உமா மகேஸ்வரி மேடம், ரம்யா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து என்ன கிஃப்ட்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டீப்பாய் தான். இந்த டீப்பாய் யார் கொடுத்தது அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒருக்க சொல்றேன். இந்த கிஃப்ட் கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என் தம்பியும் மீனாவும் தான் கொடுத்தாங்க. எதுக்குடா காசு செலவு பண்றீங்க, வேண்டாம் எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல நாங்க ஏதாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்காக போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மணி மீனா. அடுத்து இந்த டிவி யூனிட் பத்தி சொல்லணும். நம்ம வீட்டில் வந்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். கடைசியாக அவர்கிட்ட செட்டில்மெண்ட் கேட்கும் போது எல்லா அமௌண்ட்டும் சொல்லிட்டு நான் டிவி யூனிட் வந்து உங்களுக்கு கிஃப்டாக பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து நான் அமௌண்ட் போடலை அப்படின்னு சொன்னார். எதுக்கு குமார் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால வந்து இது என்னோட கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண வந்தவரா இல்லாமல் நம்ம கூட வந்து ரொம்ப ஜெல்லாகி நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. கடந்த 2 வருஷமா வந்து அவர்
அவர் கூட வந்து டச்ல இருக்கோம். நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது, மகாவங்க வீட்டுக்கு, சேகரனா வீட்டுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க தான் வந்து பிவிசி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து ஒரு கிஃப்டா, ஒரு ஃப்ரெண்டா கிஃப்டா வந்து இதை பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து இதை கிஃப்ட்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ குமார். நிறைய பேர் வீடியோல கேட்டிருந்தாங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பிவிசியா இல்ல உட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பண்ணது எல்லாமே வந்து பிவிசி தான். இதை பத்தி நான் தனி வீடியோவா போடுறேன். அடுத்து நிறைய பேர் ஆர்வமா கேட்டது, அம்மா வந்து விசேஷத்துக்கு வரலையா, அவங்க என்ன பண்ணாங்க, அக்கா அவங்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அம்மா வந்து பாட்டி இறந்தனால அவங்க வந்து விசேஷத்துக்கு வரக்கூடாது, 3 மாசம் அடப்பு அப்படின்றனால அவங்க விசேஷத்துக்கு வரல. விசேஷம் முடிஞ்சுதான் வந்தாங்க. அவங்க வந்து அம்மா வந்து காசா கொடுத்துட்டாங்க. நீ வந்து துணி எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோன்னு சொல்லி அம்மா வந்து காசா கொடுத்துட்டாங்க. மணி மீனா வந்து நமக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேகரனா வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அண்ணா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அம்மா அவங்க வந்து சீர்வரிசை வைக்கக்கூடாது அப்படின்றனால அண்ணா தான் வந்து சீர்வரிசை வந்து கொண்டு வந்து வச்சாங்க. மகாவும் சீர்வரிசை வச்சா. அக்காவங்க வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீ பண்ணதைனாச்சும் நாங்கள் திருப்பி பண்ணணும்ல அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கோல்டு காயினாக எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு காசாக கொடுத்துருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தில் வந்து எனக்கு செட்டில்மெண்ட்டுக்குலாம் வந்து காசு தேவைப்பட்டது, கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது. ஸோ நீங்கள் காசாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால 2 பேருமே வந்து காசாக கொடுத்துட்டாங்க. ஸோ கடைசி டைமில் நெருக்கடியாக இருந்தப்போ கொடுத்தனால அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மகா வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் டைம் பால் காய்ச்சினதுக்கு வந்து டிவி வாங்கி கொடுத்தா, அவங்க பால் காய்ச்சினதுக்கு வந்து நம்ம டிவி சோபா செட்டு வாங்கி கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி தரேன், என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு கமல் வந்து பக்கத்தில் இருக்க இடத்த வாங்கி கொடு அப்படின்னு சொல்லவும், அவ்வளோலாம் என்னால் முடியாதுடாப்பா, இந்த காசா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி காசா கொடுத்துட்டா. ஸோ கடைசி டைம்ல காசா கொடுத்தது அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. அவ்வளோதான், எல்லா கிஃப்டையும் கவர் பண்ணிட்டேன். நாங்கள் விசேஷத்துக்கு மொய்யெல்லாம் வாங்கல, இருந்தாலும் நிறைய பேர் வந்து கையில் திணிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மொய்யுமே வந்து எங்களுக்கு வந்து கடைசியில் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. விசேஷத்துக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வந்தவங்க மட்டும் கிடையாது, தூரத்துல இருந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துனீங்க. வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா கிஃப்டையுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எல்லா கிஃப்ட்டுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.